பட்டி மாலை பட்டி பெரிய நல்லது நல்லது. அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. இப்போ வந்து நம்ம பண்ணைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 4 எருமை கிடாய்கள் விற்பனையா இருக்குங்களா? 4 எருமைக்கண்ணு முறாக்கண்ணு கொடுத்துருக்கோம். முறாக்கண்ணு கொடுத்துருக்காரு. எந்த ஏரியாவுக்கு வாங்கியிருக்காங்க? கடலூர் போகுது. அப்படியே நீங்களே அவர்கிட்ட டீட்டெயில் சொல்லிருங்க. கடலூர் தான், கடலூர் கொடுத்துருக்காரு. கடலூர் கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா. உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கணும். நீங்க எங்க? நான் வந்து கடலூர். கடலூர். நான் வந்து ஏற்கனவே மாடு வச்சிருந்தேன். அந்த இப்போ அதுக்காக நான் எருமாடு மேலே பிரியம், பசுமாடும் இருக்கு பிரியம். அதனால மேல் கொண்டு இதை வாங்கிட்டு போறேன். வேற ஒன்றும் ஆமா. எப்படி அவரை கான்டாக்ட் பண்ணி இருந்தீங்க? நான் வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன் அவரை. ஆமா, பார்த்து என்ன பண்ணேன், முதல்ல இவர்கிட்ட பேசின உடனே அவருடைய அப்ரோச் பிடிச்சிருந்தது, நம்மளுடைய இதுவும் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதோட நான் நைட்டு வந்தேன், இப்போ வாங்கிட்டு போறேன். ஆமா, வீட்டில் வச்சு வளர்க்கதான். ஆமா ஆமா. ஐயோ, விற்கலாம் மாட்டோம், இது அப்படியே பெருக்கு. இப்ப 4 கொடுத்துருக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 440 கூட. அந்த அளவுக்கு நிறைய வளர்த்தனால அவர் கோயிலுக்காக இதுல சேவை பண்றாரு. அது ஒரு சார்பா வைக்கிறேன். இது கோவிலுக்கு தான் இது. ஆமா ஆமா. எருமை எல்லாமே கோயிலுக்கு தான் போகுது. இது வந்து பசுமாடும் இருக்கு. இது வந்து காளி கோவில்ன்றதுனால இது எருமாடு வந்து காளி கோவில் எருமாடு வந்து பலி கொடுப்பாங்க. இது நவகாளி அம்மன் கோவில்ன்றதுனால பலி எல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு உயிரை வாழ வைப்போம். இது வாழ வைக்கிறோம். இல்லை, இது வந்து ட்ரஸ்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு கூட்டமைப்பு, ஒரு 30-35 பேர் ஒரு கூட்டமைப்பில் இருக்கோம் நாங்கள். ஆமாம், இல்லை அசோசியேஷனும் இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு தொண்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ கொண்டு போறீங்க, இதை வளர்த்து என்ன பண்ணுவீங்க? இது காலகாலத்து அப்படியே இருக்க வேண்டியதுதான். என் காலம் மறைஞ்சாதான் இதுங்க மறையும். அதுக்கப்புறம் எப்படியே தெரியாது. என் காலம் இருக்க வரைக்கும் நான் வச்சிருப்பேன். இது பெரும்பாலும் இது இது தொழிலாக செய்கிற மாதிரி தான் பால் கறந்து விற்கலாம். இது நாங்கள் அந்த பால் கறக்கிற அளவுக்கு போகாது. அதாவது உறுப்பு, அதாவது என்னன்னா அது கண்ணுக்குடி தேவையான பாலை கொடுத்து அது வளர்ந்தா போதும். இதுல வந்து சம்பாதிக்க வம்சத்தை பெருக்குவாங்க. அவ்வளவுதான், வம்சத்தை பெருக்குவாங்க. ஆமா, இல்ல ஆமா, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ஒரு ஜீவராசியை வந்து வளர்க்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆன்மாவா அதை இது பண்ணி வளர்க்குறோம். இருக்கு, பசுமாடு இருக்கு, பசுமாடும் இருக்குங்க. அது கூட எருமாடும் இருக்கும், வேற ஒண்ணு இல்லை. ஆமா, இல்ல எருமாடு என்ன கேட்டீங்கன்னா, பசுமாட்டை விட எருமாடு சீக்கிரம் நம்ம கிட்ட பழகும். அது ரெண்டாவது ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு இருக்காது. இப்போ 4 இருக்குன்னா நீங்க ஒன்றை பிரிச்சுட்டீங்கன்னா இருக்காது, ஒன்று மட்டும் கத்திக்கிட்டு அது 3 கத்தும். இதை அதே பசுமாடு அப்படி இருக்காது. 10 மாடு வச்சிங்கன்னா 2 மாடு தனியா போய் மேயும், கத்தாது. ஆனா இதுங்க அப்படி இல்லை. இது 4த்துல 1 குறைஞ்சா கூட 3 கூப்பிடும், 1 கத்திட்டு ஓடியாடும். ஆமா, அதனுடைய அனுபவம்லாம் நமக்கு தெரியும். ஆமா, அது வந்து நம்மளுடைய கால்நடைகளில் வந்து எத்தனையோ உயிரினம் வந்து இது மாதிரி அழிஞ்சு போகுது. ஆனால் இது அழியக்கூடாது, நம்ம வந்து அதை காக்கணும். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாலுக்கு லாபத்துக்கு பசுமாடு போதுன்ற மாதிரி இதை நவுத்துறாங்க. அது நல்லது இல்லை. நல்லபடி. எனக்கு இன்னொரு என்ன சந்தோஷம்னா, நேத்தாலாம் கொண்டு வந்தான். நேற்று அண்ணன் வந்தார், நேற்று நைட்டே வந்துட்டார். இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம கூட தான் இருந்தார். இன்னைக்கு வந்தார். அவர் பர்சனல் சூழ்நிலை நிறைய சொன்னார், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அண்ணனுக்காக இன்னைக்கு இந்த எருமையெல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த எருமை அத்தனை எருமையும் புண்ணியம் பண்ணது தான். எல்லாமே இன்னைக்கு ஒரு கோசாலைக்கு எருமைக்குன்னு ஒரு கோசாலை பார்த்துக்க. இன்னைக்கு பொட்டக்கண்ணு எருமைக்கண்ணு கிடைக்கிறது சிரமம் தான். நல்ல காலக்கண்ணு தான் அதிகமாக கிடைக்குது. இருந்தாலும் இன்னைக்கு இந்த எருமைக்கண்ணு நம்ம கைக்கு வந்து அவருக்கு ஒரு வாக்கு சொல்லி, அந்த வாக்கு மூலியமா இன்னைக்கு நம்மளை தேடி வந்து இந்த எருமையெல்லாம் அவங்க கோயிலுக்கு போக இது நம்மளை கூட எருமை தான் இது. அதனால நம்ம கொஞ்சம் முன்ன போனால் அவருக்கு பெருசால லாபம் இல்லை, அனுசரித்து நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லி அவருக்காக கொடுத்துருக்கேன். ஆமாம், வாங்கிக்கலாம்.
வரும் நம்மக்கிட்ட நல்ல பொருளாக இருந்தால் தான் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். நல்ல பொருளாக இருந்தால் எடுப்பேன். அப்போ ஏதோ நம்ம சேனலில் வீடியோ போடுறோம், பார்க்கலாம். இதே வீடியோ போடுறது தான் இன்னைக்கு. அதுக்கும் அண்ணன் வந்தார், இப்போ அண்ணனுக்கே பிடிச்சி கொடுத்துருச்சு. சார் உங்களுக்கு மீதி இருக்கிற business பத்தி ம். பார்க்கலாம். ஓகேங்க. புது வருஷத்துல எருமையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இது இன்னும் சிறப்பாக மென்மேலும் வளர்றது ம் எல்லாருடைய ஆசீர்வாதம் இருந்தாங்க, நல்லபடியாக வரும்.